இப்போ நீங்கள் 26ஆம் தேதி வந்து சமாதி நிலையில் அருளாக சமாதி நிலைனா என்ன? சமாதினா போகிறேன் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இறக்கிறது தான். நீங்கள் சமாதி நிலை நிலை நிலைனா இப்போ கடலில் வந்து 12 மணி நேரம் இருக்கேன்னா சமாதி நிலையில் அப்படி படுத்தே இருப்பேன். அது ஒரு சமாதி நிலை, ஜெல் சமாதி நிலைன்னு அர்த்தம். இது வந்து மண்ணில் வந்து இதுவரையும் அமுக்கி வச்சுட்டு பார்க்குறவங்களுக்கு வேணால் கேலி கிண்டலாக இருக்கலாம். ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இப்படி இந்த விரல் கூட இப்படி ஆட்ட முடியாது. மண்ணுக்குள்ளே இருந்தீங்கன்னா விரல் இப்படி ஆட்ட முடியாது. அப்படியே அந்த மண்ணுக்குள்ளே ஒரு புழு உண்டு, அது எப்படி குடையும். ஆனால் அந்த கொடைகள் அந்த இதெல்லாம் கூட பொறுத்து தன்னை மறந்த நிலையில் சமாதி நிலையில் தவ நிலையில் புரிகிறது தான் சமாதி நிலைங்கிறது. உங்களுக்கு அவ்வளோ கரையா இப்படி உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னால 12 மணி நேரம் இருக்கோம்னா நம்மளை சுற்றி நம்ம அந்த நீங்கள் ஒரு 10 நிமிஷம் இருந்து பாருங்கள், அதோடைய தன்மை தெரியும். ஆனால் இருக்க தான் அதுக்குள்ளே போக முடியும். திரும்பி நான் வரும்போது ஒரு உடம்பு இப்படி போய் இப்படி வரும். ஏன்னா அந்த ஆத்மா உள்ளே நுழையும் போது அந்த ஒரு உணர்வை நம்ம உணர முடியும். தன்னை போல் கண்ணீர் வரும். இன்னொரு ரகசியம் என்னன்னு சொல்கிறேன், இதில் பார்த்துட்ருக்கிறவங்க எல்லாருக்குமே சொல்லக்கூடியது. இந்த தியான நிலை அப்படிங்கும்போது ஒரு மனுஷன் எப்போ முழுமை அடைகிறான் அப்படின்னா அவன் இறக்கும் தருவாறு வரணும். எப்படி அப்படின்னா இந்த உமிழ் நீர் வந்து இப்படி இறங்கும், அது அப்படி இதோட அரெஸ்ட் பண்ணணும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரம், அனதகம், விசும்பி, ஆக்கினை, துரிதம், துரிதாயுதம், சக்தி களத்தை வெல்லக்கூடிய இதை அரெஸ்ட் பண்ணணும். சமாதி செத்து போனால் ஒருத்தவங்களுக்கு எப்படி உமிழ் நீர் இறங்காது, அந்த மாதிரி இருக்கும். கண்கள்லாம் ஒரு இது கூட ஒரு இப்படி இப்படி அசையக்கூடாது, இப்படி டெத்தாகவே இருக்கும். அந்த நிலையை அடையும் போது தான் அவன் வந்து தன்னுடைய ஆத்மாவை வெளியேற்றி கொண்டு வர முடியும். அந்த நிலையை நான் அடைஞ்சிருக்கேன்.